பக்தி உலக அன்பர்களுக்கு வணக்கம். என் பெயர் லக்ஷ்மி. சமூக ஆர்வலர் மற்றும் மென்திறன் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். ஸோ என்னுடைய ஜாதகம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவலை அறிவதற்காக அதிசய மனிதர் முருகப்பெருமாள் அவரை சந்திக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ம். அவரிடம் சில கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே மேம். நல்ல இன்ட்ரோடக்ஷன். நீங்க உங்க டவுட்ட கேட்கலாம். நான் நெறைய ஜாதகத்த திட்ட தான் செய்வேன். அதே மாரி இன்றைய ஜோதிடம் பலிக்காது. இன்றைய ஜோதிடம் பலிக்காது. ஜோதிடம் பார்ப்பது வேஸ்ட். அப்படிங்கிற மாரி தான் என்னுடைய கன்டென்ட் இருக்கும். நீங்க உங்க கேள்விய கேட்கலாம். கேள்வி என்னன்னா சார், எல்லாருக்குமே வர ஒரு பொதுவான ம். சந்தேகங்கள் தான். ம். இன்றைக்கு நெறைய ஜோதிடர்கள் இருக்காங்க. ம். அவங்களுக்கு நெறைய இப்ப இந்த மாதிரி அடைமொழிகள், அவர்களுக்கு பெரிய பெரிய அவார்டுகள் எல்லாம் தராங்க. ம். அவங்கள வந்து நம்பி மக்கள் கோடிக்கணக்குல போறாங்க. ம். அவங்கள நம்பி பணத்த நெறைய கோடிக்கணக்குல கொட்டுறாங்க. கொட்டுறாங்க. அது வந்து உண்மையா என்னன்றதே வந்து தெரியாமல் அறியாமைன்னு கூட சொல்லலாம். நீங்க மக்கள் சொல்ற வந்து ஒரு பயத்துல, எனக்கு இது நடந்துருமோ அப்படின்ற பயத்துல தான் ஒரு ஜோதிடரை நம்பி போறாங்க. ஸோ அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இன்னைய தேதியில ஜோதிடம்ன்றது எந்த அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கையானது? எந்த அளவுக்கு வந்து அது வந்து உண்மையானது அப்படின்னு? ஓகே மேம். ஜோதிடம் யாரால் உருவாக்கப்பட்டது? சித்தர்களால். அப்ப சித்தர்களினுடைய கலை என்னது? வைத்தியம். எந்தெந்த கிரக மாற்றத்தால் எந்தெந்த மாதம் என்னென்ன நல்லது கெட்டது நடக்கும், எந்த குழந்தை எந்த மாதத்துல பிறந்தா என்ன நோய் வரும், என்ன மருந்து சாப்பிடும், அப்ப எந்தெந்த உணவுகளை எப்பப்ப சாப்பிடணும். அப்போ உங்களுக்கு சூரியன் கிழக்க தான் கரெக்டா உதிக்குமானா தென்கிழக்கு நோக்கி வளர்ந்து மறுபடியும் வடகிழக்கு நோக்கி நகரும். வருஷத்துக்கு 2 தடவை கரெக்டா கிழக்குல உதிக்கும். இதை வச்சு 12 மாசத்தை கணக்கு பண்ணி ஒரு வருஷத்தை கொண்டுட்டு வந்தாங்க. 365 நாள், 12 ராசி, 27 நட்சத்திரம், 9 கிரகங்கள் சேர்ந்தது தான் உங்களுக்கு 48 நாள் ஒரு மண்டலம். இந்த 48 நாளுக்கும் நம்ம அணுக்களுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கும். 48 நாள்ல நம்ம செல்கள் உடைஞ்சு புதுசா உருவாகும். அப்போ மருந்து 3 நாள் அப்படின்னா ஒரு 3 மாசம் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 48 நாள் இன்னொரு 48 96 நாள். அப்போ ஒரு 3 நாளுங்கிறது ஒரு அணுக்கள் போய் இதனுடைய அணுக்கள் மறுபடியும் அடுத்து வளரக்கூடிய அணுக்கள் வீரியமா இருக்கணுங்கிறதுக்காக அந்த மருந்து. இப்போ ஒருத்தனுக்கு நோய் இருக்கு, அந்த அணுக்கள் நோய் இருக்கும்போதே அந்த மருந்தை சாப்பிட சொல்லி அடுத்து உருவாகக்கூடிய அணுக்களுக்கு அந்த வீரியத்தை ஆரம்பத்துல இருந்தே கொடுக்கணும். 96 நாள் அந்த மருந்தை 3 நாள் அப்படின்னா 3 மாசம். அதனாலதான் உங்களுக்கு தமிழ்ல 31 நாள், 32 நாள் இப்படி கணக்கு வரும். அப்போ ஒரு நாளுங்கிறது ஒரு மாதத்தை தான் அன்னைக்கு சொன்னாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு கட்டத்தை சுத்தி வர்றது ஒரு வருஷம். இதை கூட ஒரு நாளுன்னு கணக்கு பண்ணுவாங்க. ஏன்னா சூரியனை வச்சுதான் ஒரு நாள். அப்போ ஒரு நாளுங்கிறது எத்தனது? ஒரு வருடம். 3 நாளுங்கிறது 3 வருஷம் ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணணும். நம்ம 30 நாள் பண்ண மாட்டோம். அப்போ அந்த காலத்துல ஜோதிட கலைங்கிறது வைத்தியமா உருவாக்குனாங்க. 40,000 வருஷம் சித்தர்கள் வாழ்ந்தாங்க. அந்த சூரியனுடைய நிழலை வச்சு நேரம் என்னன்னு சொல்லிடுவாங்க. இரவு நேரங்கள்ல நட்சத்திரத்தினுடைய பூக்கிறத வச்சு இத்தனை மணி, இதனுடைய இந்த தன்மை அப்படின்னு இயற்கையோடு கலந்து வாழ்ந்து ஜோதிடத்தை உருவாக்குனாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. நீங்க கணக்கு வழக்கு நான் சின்ன வயசுல படிக்கும் போதே எழுதி கூட்டி பெருக்கல் வகுத்தல்னு கழிச்சு எழுதுனேன். இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம் தான் வேலை செய்யுது. உங்க ஜோதிடமே சிஸ்டத்தை நம்பி போடுறீங்க. இது எல்லாமே உங்களுக்கு அந்த 24 ஹவர்ஸ்ன்னு இங்கிலீஷ். இன்னைக்கு தமிழ் தேதியை மறந்து ஆங்கில தேதிக்குள்ள வந்துட்டோம். ஒரு உதாரணம் சொல்றேன். வாரத்தின் கடைசி நாள் என்ன கிழமை? சனிக்கிழமை. வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை. ஆனா நீங்க ஒரு 90% பேர் வாரத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. காரணம் என்ன? நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்துக்குள்ள இன்னொரு மொழியை உள்ள விட்டு அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்றோம். எது? ஆங்கில வழி கல்வி, ஆங்கில வழி அத்தனையும் அடுத்த எவன் நம்மளை அடிமையா வச்சிருந்தானோ, எவனுக்கு கப்பம் கட்ட மாட்டோம்னு அடிச்சு விரட்டினோமோ, எவன் பொருளுக்கு இன்னைக்கு அரசாங்கம் மூலமா கப்பம் கட்டி வாழ்ந்துகிட்டு இருக்கோமோ, எவன் பொருளுக்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்குதோ, அத அடுத்து அந்த ஆளை நம்ம தமிழர்கள் விரட்டி அடிச்சாங்களோ அந்த பொருள் தான் இன்னைக்கு நம்மள ஆளுது. நம்ம இன்னும் அடிமையில இருந்து மீளல. நமக்கு சுதந்திரம் இன்னும் கிடைக்கல. ஏன்னா அவன் வெளிநாட்டுல இருக்கிற பொருள் இன்னைக்கும் டாக்ஸ் கட்டுறோம். புரியுதுங்களா? வெளிநாட்டு பொருளுக்கு நீங்க டாக்ஸ் கட்டுறீங்க, நானும் கட்டுறேன். நம்ம கதர் ஆடையை தான் உங்களுக்கு கொடுத்துறோமானா கிடையாது. வெளிநாட்டு நிறைய பொருட்கள் உள்ள இருக்கு. ஓகேங்களா? அப்போ ஜோதிட கலை அப்படிங்கிறது வந்து வைத்திய கலை. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் அதை பாக்குறாங்க. நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதான்னா, இன்னைக்கு ஜோதிடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அன்னைக்கு ராமர் வனவாசம் போனார் 14 வருஷம் குரு திசையில.
காசி ராமேஸ்வரம் போனா பரதேசம்னு பேரு. இன்னைக்கு அதுக்கு பேர் ஜோதிடத்துல வெளிநாட்டு யோகம். நீ கேட்கறது பணம், நீ படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை. அப்போ உனக்கு வெளிநாட்டு யோகத்தை குரு அள்ளி தர போறாராம். குடும்பத்தையும் உறவுகளையும் சொந்த மண்ணையும் விட்டுட்டு பிற தேசத்துல யாருமே இல்லாம அனாதை மாதிரி வாழ்றதுக்கு பேரு பிரிவு. அந்த பிரிவுக்கு இன்னைக்கு யோகம்னு ஜாதகத்துல சொல்லி இன்னைக்கு பொருத்தம் பார்க்க ஆரம்பிச்சு அத்தனை கோர்ட்டு கேஸ்ல இருக்கு. நாம உறவுகளை விட்டு பிரிஞ்சுட்டோம். பிறந்த மண்ணுல இருக்கிற தண்ணியை இழந்துட்டோம். நம்ம மண்ணும் மலடாயிடுச்சு, நம்ம பெண்ணும் மலடாயிடுச்சு. ஜாதகத்தை ஜாதகம் பார்த்த ஜாதகத்தை நீங்க எதுக்கு பாக்குறீங்க? அதனாலதான் கோர்ட்டு கேஸ்ன்றது அது வாதம் சரியானதா? கன்ஃபார்ம். ஏன்னா நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு யாருமே ஜாதகம் பார்த்துதான் கல்யாணம் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல சார். நிறைய காதல் திருமணங்கள் மனசுக்கு பிடிச்சிடுச்சு. எந்த ஜாதி மதம், எந்த மொழி, எந்த இனம், எந்த ஊரு, எந்த நாடு, அதையெல்லாம் கடந்து போயாச்சு நம்ம. இப்ப அதை சொல்றது நம்ம சரியானதா இருக்குமா? தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். லட்சுமிங்கிறது செல்வம். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் லட்சுமி. லட்சுமிக்கு அதிபதி அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அதுக்கு அதிபதி யாருன்னா லட்சுமிங்கிற கடவுள். அதுக்கு அதிபதியா என்ன வச்சிருக்கோம்? உப்பு. இது நெகட்டிவே வெளியே தள்ளிடும். அந்த உப்பு அதிகமா அல்ல அல்ல குறையாத இடம் கடல். அப்போ நம்ம சோத்துக்கு, சோறுங்கிறது குடும்பமே சாப்பிடுறது, சோறுங்கிறது குடும்பமே சாப்பிடுறது. இறைங்கிறது உணவு, இறைங்கிறது தான் உணர்வு. அது சாப்பிட்டாதான் இருக்கும். அப்ப நம்ம அந்த இறை தான். இறைவன் வாழும் இடம் கருவறை, குழந்தை தணிக்கும் இடம் கருவறை. அதுவும் வயிறு தான். இந்த வயிறு அதிகமா பட்டினி போடும். அந்த சோத்துக்கு சுவை சேர்க்கிற அளவுக்கு தான் உப்பு. உனக்கு சோறுக்கு உன் குடும்பத்துல பட்டினி இல்லாம வாழ்றதுக்கு தான் செல்வம். அதைத்தான் கொண்டு வந்தான். கொஞ்சம் போதும் செல்வம். தேவைக்கு மேல் இருப்பது இன்னொருவனுடையதுன்னா நம் குடும்பத்தோடு வாழ்ந்தோம். இன்னைக்கு உறவுகளை விட்டு, அதாவது ஜோதிடத்துல நீங்க கேட்டதுக்கு நான் சொல்றேன். ஜோதிடம்ங்கிறது அன்னைக்கு 24 மணி நேரங்கிறத நிழல் கடிகாரம் போட்டு கண்டுபிடிச்சாங்க. உங்களுக்கு அதுக்கு கல் இருந்தது. இன்னைக்கு அதே 1960ல பூமி மேல ஒரு விண்கல் மோதி பூமி ஒரு நாளைக்கு ஒரு செகண்டுக்கு பல மில்லி செகண்ட் மெதுவா சுத்துது. அப்போ உங்களுக்கு நாள் அதிகமாயிருச்சு அப்படின்னு லீப் வருஷத்துக்கு 6 மணி நேரத்தை கூட்டிட்டாங்க. 4 வருஷத்துக்கு ஒருக்கா 24 மணி நேரம் கூட்டி 366 நாள்னு சொல்லி அந்த 365 கால் நாளைக்கு திருக்கணிதம்னு ஒரு ஜோதிடத்தை கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் வாக்கியம்தான். ஏன்னா அது இயற்கையை சார்ந்தது. நமக்கு 365 நாள் தான் நமக்கு தமிழனுக்கு. இப்ப அவங்க லீப் போர்ஷன் ஒன்று கொண்டு வந்தாங்க. இதே இஸ்ரோ இன்னைக்கு அறிக்கை கொடுத்துருக்கு உங்களுக்கு. பூமி ஒரு நாளைக்கு பல மில்லி செகண்ட் வேகமாகவும் சுத்துது, சில நேரங்கள்ல மெதுவா சுத்து. இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ல உங்களுக்கு அதை போட்டு காட்டுறோம். அப்போ உங்களுக்கு நேரம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரத்துக்கு இந்த கிரகத்தினுடைய இந்த நட்சத்திரம், இந்த சூட்சமம், இந்த அந்தரம், இது அதாவது நம்மளை இயக்குறது கிரகங்களும் பஞ்சபூதமும். இப்ப நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம் இல்லைன்னா நம்ம இல்லை. இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சூரியன், சூரியனுக்கு அடுத்து மிக அருகாமையில் இருக்க கோள் புதன், புதனுக்கு அடுத்தது சுக்கிரன், சுக்கிரனுக்கு அடுத்தது சந்திரன், சந்திரனுக்கு அடுத்தது பூமி, பூமிக்கு அடுத்தது செவ்வாய், செவ்வாய்க்கு அடுத்தது குரு, குருக்கு அப்புறம் சனி. நம்ம இந்த பிளானட்ஸ் தான் எடுத்திருக்கோம். இது போக நிறைய இருக்கு. இதுல ராகு கேதுவை நிழலா வச்சுட்டோம். ஏன்னா அது பிளானட்ஸே கிடையாது. ஆனா ராகு கேதுக்கு தசா புத்தி பார்ப்போம். நல்லா பாத்துங்க. சூரியன்னா எனக்கு யாரை கொடுத்துருக்கீங்க? காலபுருஷனுக்கு 1ஆம் இடம் மேஷம். மேசத்துக்கு 9ஆம் வீடு யாருன்னா குரு வீடு. அப்போ ஜோதிடத்துல தந்தைனா குரு. ஆனா இங்க என்ன சொல்லிடுவாங்க? ஜாதகத்துல சூரியன்னா அப்பான்னு சொல்லுவாங்க. ஜோதிடத்துல தந்தைனா குரு, தந்தைக்கு தந்தை சூரியன். எங்க அப்பாவுடைய அப்பா தான் அப்பன். நீங்க முருகனை கூட சொல்லுவீங்களே, அப்பன் முருகன் அப்படின்னா என் அப்பாவுடைய அப்பா தான் எனக்கு முருகன். காரணம் அவர் கையில இருக்கிற வேல் இருக்கு, அது ஒரு ஆணினுடைய விந்து அணுவின் வடிவம். வேல் வடிவத்தில் வேலுண்டு வினை இல்லை. என் அணுக்கள், என் தாத்தாவினுடைய அணுக்கள் வீரியமா இருந்தா எனக்கு எந்த குறையும் இல்லை. அப்போ நான் அந்த மண்ணை மிதிக்கணும். என் பூர்வீகத்தை விட்டு நான் வெளியே வந்தது கிடையாது. இன்னைக்கு போக்குவரத்து வந்துருச்சு, நாகரிகம் வளர்ந்துருச்சு. அடுத்த நேரத்துக்கு வாழ்றதுக்காக ஓடுறேனே தவிர ஜாதகத்துல எனக்கு கடன் 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 நிறைய பேருக்கு பிரச்சனை. நீங்க சொல்றீங்களே இனம் மதம் மாறி போயிடுச்சுன்னு. இன்னைக்கு செடியில இருந்து, கொடியில இருந்து, பறவையில இருந்து, விலங்குகள் இருந்து நீங்க ஒவ்வொன்றையும் சேர்த்து புதுசு புதுசா உருவாக்குறீங்க. அதனுடைய ஒரிஜினல் தன்மையை மாத்திட்டீங்க. அதே மாதிரிதான் மனிதனே.
அது எப்படி சார் சாத்தியம்? சரிங்க. இப்போ ஒரு ஹைபிரிட் நீங்க சொல்ல வர இன்னைக்கு கருத்து சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு மாமரத்தையும் இன்னொரு மரத்தையும் சேர்க்கிறான். ஆமா. இதுல இப்படி இயற்கைக்கு மாறா நீங்க செயல் பண்றீங்க. இது இயற்கையில இயற்கைக்கு மாறலி. இதுவும் ஒரு வகையான இயற்கை விவசாயம் தானே சொல்றாங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த இது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதனோட வளர்ச்சி நல்லா இருக்கும். அதனோட சுவை நல்லா இருக்கும். ஒரு பெட்டரா இருக்கணும் ஒரு விஷயம் அப்படின்றதுக்கு தான் பண்ணணும். இப்ப இனம், மதம் மாறி கல்யாணம் பண்றதால என்ன நடந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்க? இருங்க நான் சொல்றேன். ஜாதகத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்னு நிறைய இருக்கு. நினைக்கிறீங்க? நிறைய இருக்கு. நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க இயற்கையில நிறைய காய் காய்க்கும். நிறைய பேருக்கு பலன் கிடைக்கும்ங்கிறீங்க. மக்கள் தொகை அதிகமாயிருச்சு. அதனால நிறைய காய் உற்பத்தி ஆமா, தேவைங்கிறீங்க. ஆமா. இயற்கையான மரம் ஒரு தடவை நம்ம நட்டு வச்சுட்டோம்னா 5 வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு 80 வருஷம் வரைக்கும் காய்க்கும். ம். ஓங்கி வளரும். அத மரம் ஏறுறவன் பொழைப்பான். அதுல நாறு மட்டைய உரிச்சு தட்டி பின்றவன் பொழைப்பான். அதுல ஈக்கு கிழிக்கிறவன் பொழைப்பான். அணில் கூடு கட்டி வாழும். பறவைகள் கூடு கட்டி வாழும். மேகத்தை தக்க வச்சு மழை பெய்யும். இது இயற்கை மரம். உங்களுடைய செயற்கையே 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 வருஷம் தான் காய்க்கும். ஆனா அது மேகத்தை தக்க வைக்காது. மழை பொழிவை ஏற்படுத்தாது. ஒருவர் மட்டுமே அனுபவிக்க முடியும் அந்த பணத்தை. பிறருக்கு ஒரு தடவை உணவு கொடுக்கணும்னா அடுத்த தடவை இந்த ஹைபிரிட் மரத்தை நீ வெளியே வேற இடத்துல இருந்து தான் வாங்கிட்டு வரணும். உன்னுடைய ஒரிஜினல் விதைய விக்கிறதும் உன் உடம்புல இருக்கிற ஒரு அணுவை எடுத்து விக்கிறதும் ஒண்ணு. அதாவது நம்மளுடைய தாய் தந்தையை விக்கிறதுக்கு சமம் அது. இயற்கை செடியை நீ வளர்க்கறது. புரியுதுங்களா? அப்போ அப்ப இந்த முறைகள் எல்லாமே தவறுன்னு சொல்ல வரீங்களா? இயற்கைக்கு மாறுங்கன்னு சொல்றேன். ஏன்னா இயற்கை உணவுகளை திங்கும்போது இயற்கையை சார்ந்து நம்ம வாழும்போது தான் 40,000 வருஷம் வாழ்ந்திருக்கோம். இன்னைக்கு 40 வருஷம் வாழ்ந்தா போதும்னு தானே சொல்றீங்க. இந்த செயற்கை உணவுகளை திங்கிறதுனால விதை இல்லாத பொருள், சிவம் இல்லாத பொருள். ஒரு விதை இருக்கு அப்படின்னா ஒரு ஆணினுடைய அந்த விதை இருக்குன்னு அர்த்தம். அந்த விதை இல்லைன்னா அவனுக்கு ஆண் தன்மையே இருக்காது. இன்னும் 2 தலைமுறை போயிடுச்சுன்னா எந்த தலைமுறைக்கு இப்பவே ஒரு நிறைய பக்கம் குழந்தைக்கு உண்டான இது வச்சுட்டாங்க ஸ்பெசிலிட்டி. அடுத்து இன்னும் 2 தலைமுறை போச்சுன்னா குழந்தையே இருக்காது. ஆண்மைக்கு ஆண்மை இருக்காது, பெண்மைக்கு பெண்மை இல்ல, இல்ல. இருக்காது. அதுக்கும் இப்ப இந்த மாரி திருமணங்கள் நடப்பதற்கும் என்ன சார் சம்பந்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா, இப்ப வந்து காதலிக்கிறது அப்ப தவறுன்ற கருத்து வருதா உங்க மூலமா? அத தெரிவிக்க உணவு விரும்புறீங்களா? தான் அவ்வளவு பிரச்சனைக்கும் இல்ல. காரணம். அப்ப வந்து நம்ம வந்து ஜோசியத்தால தான் இத்தனை திருமணங்கள் வந்து கோர்ட்ல நிக்குதுன்னு நம்ம ஒரு வாதம் வைக்கிறோம். நம்மளை இப்போ இயக்குறது இருங்க. நீங்க ஜோதிடம் எதை வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்றேன். சூரியன் கிரகங்களை வச்சு. இதுல சூரியன் கிரகங்கள்னா என் உறவுகளை போட்டாச்சு. சூரியன்னா என் தாத்தா. இப்ப சந்திரன்ங்கும்போது உங்களுக்கு இந்த குரு உச்சம் எங்கன்னா சந்திரன் வீட்டுல. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். குடும்பம் ஒரு கோவில். குடும்பம் ஒரு கோவில். தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுற்றியதா அர்த்தம். அப்போ என் தாய் தந்தையை சுற்றும் போது விநாயகப் பெருமானை வச்சு நீங்க சொல்றீங்க. தாய் தந்தையை வச்சு சுத்தும் போது நவகிரகம் உன்னை ஒன்றும் பண்ணாது. எப்படி? ஏன்னா உன்னை உருவாக்குன நவகிரகம் இதுதான். ஏன்னா புதன்னா மாமன், சந்திரன்னா அம்மா, சூரியன்னா அப்பா, செவ்வாய்னா இளைய சகோதரன், இளைய சகோதரி, சித்தப்பா, சித்தி இந்த மாதிரி. சனின்னா மூத்த சகோதரன், சகோதரி. அப்போ ராகு கேது அப்படிங்கும்போது ரிவேட்ஸ்ல 7க்கு 7 கரெக்டா இருக்குமே தவிர 5க்கு 4, 7க்கு 4 அப்படி இருக்காது. கரெக்டா கணவன் மனைவி பொருத்தம் பார்க்குற மாதிரியே இருக்கும். தந்தை 9ஆம் இடம்னா மாமனார் 3ஆம் இடம். இப்போ என் முன்னோர்கள் வாழும்போது இந்த ஜோதிடத்துல ஏன் பார்த்து அன்னைக்கு ஜோதிடம் பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் கிடையாது. ஏன் பிரிவுகள் நிறைய வரல? இப்ப எங்க அப்பா, எங்க அம்மா, என் தாத்தா பாட்டி இது ஒரு நான் குடும்பமா இருக்கும்போது எங்க அப்பா அவங்க அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணிடுறாரு. எங்க அம்மா அவங்க அக்கா பையனை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அதாவது எங்க அம்மாவோட அம்மா பாட்டி கூட பிறந்த தம்பியை கல்யாணம் இப்படி மாமன் பிள்ளை, மச்சான் பிள்ளை, அத்தை பிள்ளை, அக்கா பிள்ளை இப்படி கல்யாணம் பண்ணும்போது எங்க குடும்பம் வெளியில போல. எங்க குடும்பம் எங்களை விட்டு வெளியில போல. இதுக்கு ஒரு விஷயம் கொண்டு வந்தான். ஒரே குடும்பத்துல குழந்தை இருந்தா ஆமா. குறையா பிறக்கும்னு. அத இன்னைக்கு சயின்டிஃபிக்கா நிரூபிச்சிருக்காங்கல்ல. நிரூபிச்சாங்க. ஏன் இன்னைக்கு அதே சயின்ஸால நிறைய குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு குழந்தை இல்லாத தீர்மானம் பண்ண முடியல? சயின்ஸால அப்படின்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? ஒரே நிமிஷம் நான் இப்ப சொல்லி நீங்க சொல்ற முடிச்சிடறேன். அதே அணுக்கள் தான் அதுக்கு காரணமா கூட இருக்கலாம்ல. ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறை மாறும்போது அவங்களோட வீரியம் குறையும் பொழுது அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி அவங்களோட இருங்கம்மா. உடம்புல இருக்க அணுக்களோட தன்மை இருங்க நான் மாறும்போது சொல்லிடுறேன். ஒரே அது குடும்பம் அடுத்த தலைமுறைக்கு அது இருங்க. பரவுது. அது பரவுறது தான் கரெக்ட். இப்போ என் தலைமுறையில ஒரு அணுக்கள் கம்மியா இருக்கு. அந்த கிரகம் கெட்டு இருக்கு. அந்த அணு புதன் கெட்டு போச்சுன்னா கீரை, சூரியன் கெட்டு போச்சுன்னா டி விட்டமின் அப்படின்னு நிறைய கண்டுபிடிச்சிட்டேன்ல. என் உறவுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணும்போது அதுக்குண்டான உணவை நான் எடுத்துக்கிட்டா ஏன் எனக்கு குறை வருது? அப்ப ஜோதிடமே இன்னைய தேதிக்கு இன்னைக்கு சரியில்ல உனக்கு தவறுன்றீங்களா? இன்னைக்கு ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா உனக்கு என்ன இருக்கு, என்ன குறை இருக்கு,
என்ன பிளஸ் இருக்கு அதுக்கு தகுந்த பிளஸ் மைனஸுக்கு தகுந்த ஜோடியை சேர்ப்பானே தவிர இதுக்கு தகுந்த உணவை டாக்டர் என்ன சொல்லிடுவாங்க படிச்சுட்டு இதுக்கு இந்த உணவை எடுத்துக்குங்கன்னு சொல்லி அதையும் ஒரு வியாபாரம் ஜோதிடம் பண்றவங்க இந்த குறைக்கு உள்ள இப்ப செவ்வாய் தோஷம்னு ஒண்ணு எடுத்துக்கங்க. செவ்வாய் தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செவ்வாய் தோஷத்தை பத்தி நிறைய ஜோதிடர் சொல்லுவாங்க. இப்ப செவ்வாய் தோஷம்னா என்னது? செவ்வாய் வந்து எந்த ஏழு சரி விட்டுங்க, இடத்துலயும் நான் அந்த சொல்லிடுறேன். கணக்கு நமக்கு தெரியாது. செவ்வாய்ங்கிறது பொதுவாகவே செவ்வாய்ங்கிற பிளானட் ஹீட். செவ்வாய்ங்கிற பிளானட் ஹீட். ஆமா. பூமிக்கு காரகன் யாரு? முருகன். அவரை செவ்வாயின்னு சொல்லிடுவாங்க. ஆனா முருகன் கோயில்ல தான் செவ்வாயை வச்சிருப்பாங்க. ஹீட். அப்போ நமக்கு வந்து இந்த பூமியில எந்த விதையை போட்டாலும் முளைக்கும். முருகன் ஒருவனே ஆண் பிள்ளை. அப்படின்னா இந்த பூமியில எந்த விதையை போட்டாலும் முளைக்கும். ஆண் தன்மையோட இருக்கிறது பூமி மட்டும்தான். வேற யாரும் கிடையாது. இப்போ அந்த காலத்துல உள்ள உணவை யாரும் திங்கிறது இல்ல. அப்போ இந்த செவ்வாய்ங்கிறது ஹீட் இருக்கிறதுனால வாழை மரத்துக்கு தாலி கட்ட சொல்றோம். அப்போ முதல் மனைவி யாரு? வாழை மரம். அப்போ நம்ம மனைவி எதுக்கு கல்யாணம் பண்ணுவோம்? குடும்பம் நடத்த. குடும்பம் நடத்த தான் ஒரு மனைவியை கல்யாணம் பண்றோம். அப்போ உங்களுக்கு முதல் மனைவி வாழை மரம்னா ஒருத்தன் தீ கொளுத்திட்டு செத்துட்டான். வாழை இலையில படுக்க வைப்பாங்க. தீ காயம் பட்டுருச்சு. வாழை மட்டை சாரை புழிஞ்சு ஊத்துவாங்க. காரணம் அந்த வெப்பத்தையும் அதனுடைய தன்மையையும் அதனால் வரக்கூடிய பாதிப்பையும் அந்த வாழைத்தண்டும் வாழை இலையும் அதுல இருக்கிற சத்து காப்பாற்றும். கரெக்டா? சரி. அப்போ அந்த வாழை மரம் அவன் சொன்னதுக்கு காரணம் அது மனைவி அல்ல. வாழை மரம் இருக்கக்கூடிய இடம் செல்லு செல்லு செல்லுன்னு நீர், அதிகம் நீர். அப்ப அதிக தண்ணி எடுத்துக்கோ, உன் உடம்பு எப்பவும் ஹீட்டா இருக்கும். செவ்வாய் தோஷம்னு என்ன அர்த்தம்? அளவுக்கு அதிகமான ஹீட்டு, ஹீட் அதிகமானா பிடிவாதம் ஜாஸ்தி ஆயிடும், கோபம் அதிகமாகும், நம்மளுடைய உடம்புல அந்த அணுக்களுக்கு உண்டான உஷ்ணம் அதிகமா இருக்கும். அதுவும் கோள்களினோட தன்மை தானே இருங்க சார். இருங்க இப்ப நான் எனக்கு சொல்லிடுறேன். அந்த திசை நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குவாலிட்டி எனக்கு வந்துரும். அந்த தன்மை என் உடம்புல வந்துரும். இருங்க என்னோட பேச்சுல வந்துரும். நான் இப்ப விளக்கம் தனி சொல்லி திசை நடக்குதுன்னா இப்ப அப்படித்தானே ஜோதிடம் வந்து சொல்றாங்க. உனக்கு இந்த திசை நடக்குது, இதனால இந்த அந்த விஷயங்கள் நடக்கக்கூடும். அதை தவிர்க்க வழிமுறைகள் நான் இருங்க சொல்கிறேன். அந்த தசைன்னு சொன்னதைத்தான் நான் கரெக்டா உதாரணமா சொல்றேன். இப்ப செவ்வாய் தசை நடக்குது உங்களுக்கு உச்சம். எதுக்கு செவ்வாயோட செவ்வாயை சேர்க்கணுங்கிறான்? ஏன்னா இந்த அணுக்களினுடைய உஷ்ணம் இன்னொருத்தனால தாங்க முடியாது. அதே உஷ்ண அமைப்பு உள்ள ஒருத்தனை கல்யாணம் பண்ணும்போது அவனும் அதே நீர் சத்துள்ள வாழை மரத்தோட குடும்பம் நடத்தணும். அப்படி நீர்த்தன்மை அதிகமா எடுத்துக்கணும். இல்லைன்னா அவன் உயிருக்கே பாதிப்பு வரும். ஏன்னா இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இன்னொருத்தனுக்கு இருக்கான்னு ஆனால் பார்த்து ஒரு பொருத்தம் என்ன இருங்க சொல்றாங்கன்னா நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இருக்கான்னு பொருத்தம் பார்க்கணும். இங்க 24 மணி நேரமே இல்ல. அப்ப அவன் போடுற கட்டம் தப்பு. 10 நிமிஷத்துல பாதம் மாறிடும், 2 மணி நேரத்துல லக்னம் மாறிடும். நீ செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்றவனுக்கு இருக்காது, இல்லைன்னு சொல்றவனுக்கு இருக்கும். அப்ப என்ன ஆகுது? சேர்த்து வைக்கும்போது உயிர் இழப்பு ஏற்படுறது, உங்களுக்கு அங்க கருத்து வேறுபாடு வந்துருது, இவ்வளவு பிரச்சனை வந்துருது இல்ல. அப்ப ஜோதிடம் பார்க்கும் முறை தப்பு தானே. உங்களுக்கு நேரத்தின் அடிப்படையில பார்க்கணும். இல்லைன்னா இப்ப நீங்க இந்த டைமுக்கு வந்திருக்கீங்க, தினமும் கோச்சாரம்னு ஒண்ணு இருக்கு. பிரசன்ன சாட்டுங்கிறது தெய்வ ஆலயத்துக்கு மட்டும் பார்ப்பாங்க. பிரசன்ன சாட். இப்ப அங்க போட்டுட்டு இந்த நேரத்துக்கு 12க்குள்ள ஒரு நம்பரை சொல்லி ஒரு லக்னத்தை போடுறியா, அது போய் பேசாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பிரசன்னத்துல நீ பொருத்தம் பார்த்தா கூட நான் விட்டுருவேன். நான் என்ன சொல்றேன்? தவற திருத்திக்கலன்னா நான் விட போறது இல்லை. ஏன்னா நேரமும் காலம் தவறிடுச்சுன்னா அங்க கிரகங்கள் 4ஆம் இடம்னா தாய், 3ஆம் இடம்னா தம்பி மாமனாரு, உங்களுக்கு 5ஆம் இடம்னா குழந்தை குலதெய்வம், அதே மாதிரி அப்பாவுடைய அப்பா. இப்படி ஒரு கட்டம் மாறும் போதே உங்களுடைய நிறைய விஷயம், ஒரு நட்சத்திரம் மாறுச்சுன்னா போச்சு. அவன் சொல்லிடுறான் உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு இதை சேர்த்துக்கூடாது. நீங்க 10 ஜோதிடர்கிட்ட போய் பலன் கேளுங்க, 10 பேரும் ஒரே கோயிலை சொல்ல மாட்டான். அவனுக்கு தெரிஞ்ச கோயிலை சொல்லுவானே தவிர, அதாவது அந்த காலத்துல உங்களுக்கு குருகுலத்துல கத்து கொடுத்தது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதை கத்துக்கிட்டவங்க போய் எல்லாம் 5 பஞ்ச பாண்டவர்கள்ல ஜாதகம் பார்க்கறது யாரு? சகாதேவன். சகாதேவன். அப்போ அவர் நாள் குறிச்சா ஏன் தப்பாதுன்னு சொன்னாங்க? ஏன்னா அவர் சாஸ்திரத்தில் வல்லுனர். அர்ஜுனன் அம்பு விட்டா அம்புக்கு அதிபதி, அவன் அம்பு விட்டா யாரும் ஜெயிக்கும். அப்ப அந்த 5 பேத்துல ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு திறமை. பீமனுக்கு யாரும் ஜெயிக்க முடியாது, 40 யானைக்கு உண்டான பலம் அவனுக்கு இருந்துச்சுன்னு சொன்னான். இப்படி ஒவ்வொருத்தர் மூத்தவனுக்கு தர்மம், அவன் வந்து போய் பேச மாட்டான், மாத்தி பேச மாட்டான். இப்படி உங்களுக்கு பஞ்சபூதம், உங்களுக்கு மகாபாரதமே என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. நெருப்பு நிலம் நீர் காற்று ஆகாயம்ங்கிற பஞ்சபூதம் தான் பஞ்ச பாண்டவர். பெருமாள் அப்படிங்கிறது சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கிற கோள். உங்களுக்கு கும்பகோணத்துல எல்லாம் சூரியனுடைய நடுநிலைமை இருக்கிறதுனால அங்க சிவனாலயங்கள் நிறைய இருக்கும். நவகிரகங்கள் சூரியனை சுத்தி வர்றதுனால அங்க நவகிரக கோயில்கள் அதிகமா இருக்கும். புதன் மிக அருகாமையில் இருக்கிறதுனால பெருமாளுக்கு பூமியில கோயில் கிடையாது. பெருமாள் என்பது பார்க்கடல், அவர் அங்க படுத்து கிடக்காரு. பெருமாளே வா வானா அவர் ஒரு
100 மீட்டருக்கு எந்திரிச்சிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு மலை உயரத்துக்கு எந்திரிச்சிட்டாரு. நீ ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அந்த அப்படியே படுக்க போட்டு. பெருமாள் என்பது தர்மத்தை நிலைநாட்டுன்னு சொல்றாங்க. அப்போ அவரு தர்மங்கிறது என்ன சொல்றாரு? நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம்ங்கிற இந்த இயற்கையை பாழ்படுத்தினா உன்னை அழிச்சிரும். இந்த பஞ்சபூதத்துக்கு ஓனர் தான் அவரு. இந்த பஞ்சபூதத்தினால தான் நம்ம வாழ்றோம். இந்த கிரகங்களும் பிரபஞ்சத்துக்கும் ஓனர் பெருமாள். உங்களுக்கு உப்புல ஒரு சயனைடு சாப்பிட்டா என்ன ஆகும்? அவ்வளவுதான். செத்துருவோம். அதே சயனைட கடல்ல கொட்டுனீங்கன்னா, குறிப்பிட்ட உயிர்கள் போகும். திருப்பி அந்த கடல் கெடாது. நீங்க எந்த நெகட்டிவ கடல்ல கொண்டு போய் போட்டாலும் அது நெகட்டிவை வெளிய தள்ளிடும். அப்போ அங்க அப்போ நம்ம உடம்புல எவ்வளவு நெகட்டிவ் இருந்தாலும், நான் சொல்ற அந்த கடல்ல சும்மா போய் குளிக்கிறது இல்ல. நான் சொல்ற ஒரு பாரம்பரியம். அத பண்ணிட்டு அந்த கடல்ல குளிக்கும்போது, மருத்துவத்துறையே தேவைப்படாது. புரியுதா உங்களுக்கு? நோயற்ற வாழ்வே சரி குறையற்ற சார். அப்போ செல்வங்கிற இத்தனை மருந்து கடல். இப்போ இவ்ளோ நோய்க்கும் அப்ப என்னதான் தீர்வுன்றீங்க? இப்ப இந்த மாரி அப்ப எல்லா ஜோதிடமும் தவறுன்றீங்களா? என்னதான் நீங்க சொல்ல முற்படுறீங்க? வேற ஒண்ணும் கிடையாது மேடம். எனக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கிற அன்னைக்கு சொன்னதுதான். சாஸ்திரம். இறைவன் நேரா வர முடியாதுன்னு தான், உங்களுக்கு கிரகங்கள உறவுகளா போட்டாச்சு. என் சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, புதன்னா மாமன், செவ்வாய்னா இது மாரி உறவுகளா போட்டாச்சு. என் உடம்புல சனின்னா எலும்பு, செவ்வாய்னா ரத்தம், செவ்வாய்னா ரத்தம், சுக்கிரன்னா மேனி, சந்திரன்னா நீர். நீரின்றி அமையாது உலகு. உங்களுக்கு உமிழ்நீர் சுரக்கலன்னா உங்க பாட்டில் ஏதாவது இயங்குமா? நம்ம கண்டிப்பாக நம்மள இல்ல. கேட்டு எந்த அணுக்களாவது இயங்கியிருக்கா? தீதும் நன்றும் பிறர் தர. அப்ப நமக்கு இத குடுத்தது யாருன்னா நம்ம அப்பா, அம்மா. இதுல ரெட்ட குழந்தை பிறக்குதுனால அதனுடைய தன்மை மாறி இருக்கும். பார்த்திருக்கீங்களா? ரத்தமே வேறையா இருக்கும். அதனுடைய உணர்வுகளே வேறையா இருக்கும். ஆனா ராசி, லக்கரம், நட்சத்திரம் எல்லாம் ஒண்ணு. அப்போ அதுல ஒரு மாறுபாடு இருக்கு. எதுக்கு எப்படி பார்க்கணும்? ஜோதிட கலைங்கிறது அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயத்த இன்னைக்கு நீ 5000 குடுத்தா நீ என்ன பார்க்கலாம். 10,000 குடுத்தா என்ன பார்க்கலாம். நீ இந்த கோயிலுக்கு போனா உனக்கு பணம் கிடைக்கும். இன்னைக்கு ஜோதிடம் எப்படி இருக்குங்கிறீங்க? இந்த கோயிலுக்கு போனா உனக்கு பணம் கிடைக்கும். இந்த கோயிலுக்கு போனா உனக்கு கல்யாணம் ஆகும். இந்த கோயிலுக்கு போனா உனக்கு குழந்தை பிறக்கும். என்னன்னா அவங்கவங்க குழந்தை பெத்துக்கிற ஆஸ்பத்திரியும், கல்யாணம் பண்ற அந்த ரிஜிஸ்டர் ஆபீஸும் ஒவ்வொரு சாமியும் அத தான் வச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப முருகர் கோயிலுக்கு போனா பணம் வரும்னா அவர் என்ன பேங்க்ல வேலை செய்றாரு? இல்ல. அப்போ குருவினுடைய ஸ்தலம் திருச்செந்தூருங்கிறான். அப்போ குருவினுடைய கதிர்வீச்சு அங்க இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. உன்னுடைய வியாதி விலகுங்கிறான். குருனா எங்க அப்பா. எங்க அப்பாவும் அம்மாவும் இருக்கும்போது நான் பிறந்ததுல இருந்து அவங்க சாவர வரைக்கும் எனக்காகவே பாடுபடுறாங்க. குரு பார்க்க கோடி நன்மை. என் தாய் தந்தையினுடைய பார்வையில இருந்து எனக்கு எந்த தீங்கும் இல்லைங்க. அப்போ குருவுக்கு அடுத்தது சூரியன். தாத்தா சொத்து பேரனுக்கு. எங்க அப்பாவுடைய அப்பா தான் எனக்கு சூரியன். அவரு இப்போ ஒருத்தனுக்கு சூரியன் கெட்டு போச்சுன்னா அவன் தலையில நின்னாலும் தாத்தா சொத்தை அனுபவிக்கவே முடியாது. அவனுக்கு டி விட்டமின் குறைஞ்சிரும். அப்போ எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி, எங்க அம்மாவுடைய அப்பா அம்மா எனக்கு தாத்தா பாட்டி. தாய் தந்தையை சுற்றினால் உலகத்தை சுத்தின மாதிரி தாய் தந்தையை சுத்தினா நவ கிரக தோஷமும் உன்னை விட்டு விலகுன்னு சொன்னது விநாயக பெருமான். முருகர் உலகத்தையே சுத்திட்டு வருவார். குன்று இருக்கும் எல்லாம் குமரன் அப்படின்னா கடல் மட்டத்தில இருந்து எங்கெல்லாம் மணல் குன்று இருக்கோ அங்கெல்லாம் உயிரினங்கள் இருக்கும்னாரு. அங்கெல்லாம் பூமியில முருகன் இனங்கள் வாழும்னாரு. அவன் நின்று ஓரளவும் அசையாதுங்கிறீங்களா? அப்போ புல்லு பூண்டுல இருந்து எல்லாமே பிறப்புக்கு கடவுள் முருகன்னா பிறப்புக்கு கடவுள் பூமி. முருகன்னா பூமி. அதாவது பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுனா கல்ல கடவுளா பார்க்க கூடாது. அது உள்ள பார்க்கணும். கல்ல கண்டா நாயகனா, நாய கண்டா கல்ல கண்டா. அந்த கல்லுக்குள்ள நாயகன் இருக்கான்னு பார்த்தாதான் உனக்கு கல்லு தெரியாது. நீ நாயகனா பார்க்காம கல்ல பார்த்தா அதுக்குள்ள நாயகன் உனக்கு தெரியாது. நீ என்ன சொல்ற? கடவுள் ஆகாயத்திலிருந்து குதிச்ச மாதிரி அதனுடைய வைப்ரேஷன் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த இடத்துல. இப்ப நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கே வரும். இப்ப நீங்க சொல்ற மாரி இப்ப இல்ல இத நிறைய சொல்லி முடிச்சாதான் இடையில பாதியில நிறுத்தின மாதிரி இருக்காது. முடிச்சிருங்க. ஆமா. இப்போ என்னோட உங்களுக்கு சந்தேகத்தை அதுக்கப்புறம். இப்போ உங்களுக்கு ஜாதகத்துலங்கும்போது உறவுகளா குடுத்துடலாம். அப்போ என் எனக்கு அப்பா, அம்மா எனக்கு அப்பாவ பெத்தது 2, அம்மாவ பெத்தது 2, தாத்தா, பாட்டி 4 பேர். அதாவது எங்க அப்பாவ பெத்தது 2 பேர். எங்க அம்மாவ பெத்தது 2 பேர், 4 பேர். அதே மாதிரி எங்க அப்பாவ கேட்டேன்னா, அவரும் 4 சொல்லுவாரு. எங்க அம்மாவ கேட்டா 4 சொல்லுவாங்க. அப்பன் 8 அடி பாய்ஞ்சா, குட்டி 16 அடி. அப்ப நான் கல்யாணம் பண்ணும்போது அங்க 4 வந்துருது. இந்த 4, 4, 8 நீங்க சொன்ன மாரி ஜாதி, மதம் கடந்து நான் வேற ஒரு இடத்துல எடுக்கும்போது, நான் வெளிநாட்டுல பொண்ணு எடுத்துட்டேன். எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எங்க அப்பா, அம்மா வழி 8 வழியினுடைய டிஎன்ஏ வந்துரும். இந்த வெளிநாட்டு குழந்தையினுடைய டிஎன்ஏ எனக்கு வந்துரும். அப்ப நான் எங்க என் குழந்தை நல்லா இருக்கணும்னா எந்தெந்த மனம் விதிக்கணும்? இந்த ஜாதி மதம் கடந்து அங்க போணும். இன்னொன்னு இங்க போணும். இந்த 16 பேரும் பிறந்த ஊர்ல எனக்கு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அப்போ என் குழந்தைய நான் வேற இடத்துல போய் பெண் எடுக்கும்போது அந்த வழியை நான் தேடி போகணும். அவன் பிறந்த ஊர் எதுன்னு நான் தேடணும். எனக்கு இவ்வளவு கஷ்டமே கிடையாது.
என் குடும்பத்துக்குள்ளே நான் பொண்ணு எடுக்கும்போது, என் மாமா, என் அக்கா பொண்ணை எடுக்கும்போது, எனக்கு அதுக்குண்டான குறை இருக்குன்னா, அத ஜாதகத்த பார்த்து அதுக்கு தகுந்த நான் உணவை எடுக்கும்போது, எனக்கு எந்த குறையும் இல்லாம நான் வாழ்ந்துட்டு போறேன். என் சந்ததி வாழ்ந்துட்டு போகுது. என் உறவுகளை பிரிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. என் உறவுகளை மிஞ்சி எனக்கு தேவை எதுவும் இல்ல. அப்போ பணத்தின் தேவை ஒருத்தனுக்கு கம்மியா இருக்கும்போது இன்னொருத்தன் குடுப்பான். உறவுகள் தான் கை கொடுக்கும். உன் பணம் உன்னை கெடுக்கும். அப்போ ஜோதிடம் என்பது பணத்தின் மீது உள்ள பற்றுல தான் பண்றாங்க. உறவுகளை இப்போ சொல்லலாம். இந்த கிரகத்துக்கு அப்பன் ஆவாது. இந்த கிரகத்துக்கு ஆத்தா ஆவாது. இந்த கிரகத்துக்கு அண்ணன் ஆவாது. இந்த கிரகத்துக்கு தங்கச்சி ஆவாது. இதுக்கு புருஷன் ஆவாது. இதுக்கு பொண்டாட்டி ஆவாது. குடும்பத்தை பிரிச்சாச்சு. நீ ஜாதகத்தை பார்த்து இதெல்லாம் உண்மைதானே சார்? நம்ம இப்போ ஒரு இத மகாபாரதம், நீங்க நான் இத கிருஷ்ணரோட பிறப்பே எதுக்கு? அவரோட மாமனை அழிச்சது யாரு? அப்படி பார்க்க போனா அப்ப அவர் அந்த நட்சத்திரத்துல தான் அவர் பிறந்தாதான் அவரால அவனை வந்து நீங்க கடவுள்னு அழிக்க பேரை முடியும் சொன்னா அப்படின்றத வந்து இருங்க நான் சொல்லிடுறேன். பெருமாள் கிருஷ்ணர்னா புதன். பெருமாள் கிருஷ்ணர்னா புதன். புதன். என் மாமன் தான் எனக்கு பெருமாள். தனியா இல்ல. புரியுதா உங்களுக்கு? என் சிவன் சூரியன் அப்படின்னா எங்க அப்பாவுடைய அப்பா தான் எனக்கு சிவன். எனக்கு எங்க அப்பனுக்கு உயிர் கொடுக்கு. இப்ப எங்க அப்பா அம்மா இல்லைன்னா நான் இல்லை. என் தாத்தா பாட்டி இல்லைன்னா எங்க அப்பா அம்மா இல்லை. அப்போ ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல செடி நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அந்த மரத்துல பூத்த பூவு இல்ல பிஞ்சு நானுன்னு வச்சுக்கோ. நான் நல்லா இருக்கணும்னா என் வேறு நல்லா இருக்கணும். இப்போ உங்க பிறந்த ஊரை நான் குறை சொன்னா உங்களுக்கு கோவம். கண்டிப்பாக. அதே மாதிரி நான் பிறந்தது பட்டிக்காடா இருந்தாலும் நீங்க சொன்னா கோவம் வந்துரும். அப்போ எனக்குள்ள என் பிறந்த மண்ணு என்ன நேசிக்குது, நான் நேசிக்கிறேன். அப்போ என்னுடைய உணர்வுகள் எங்க இருக்குன்னா, என் தாத்தா பாட்டி பிறந்த ஊர் தான். தாத்தா சொத்து பேரனுக்கு. அப்போ எங்க அப்பாவுக்கு தகப்பன் இருக்கும்போது தலை இருக்கும்போது வாலாடக்கூடாது. அப்ப எங்க அப்பா அம்மா இருக்கும்போது அவங்க தாத்தா பாட்டி பிறந்த ஊரு தான் எனக்கு சொத்து. அப்போ எங்க அப்பாவுக்கு தாத்தா பாட்டி பிறந்த அந்த 8 ஊருக்கும் போயிட்டு நான் கல்யாணம் பண்ணுனேன்னா என் மாமனார் மாமியார் தாத்தா பாட்டியோட பிறந்த அந்த 8 ஊருக்கும் போகும்போது அப்பன் 8 அடி குட்டி 16 அடி. அப்போ 16ம் பெற்று பெருவாழ் வாழ்க. இந்த 16 குடும்பத்தினுடைய 7 தலைமுறை என் உடம்புல டிஎன்ஏவா இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள நீங்க 10 வருஷம் பூட்டி போட்டுட்டு வாங்க. கரையான் வந்துருமா வராதா? கண்டிப்பா. ஆள் நடம் ஒரு 10 வருஷம் குட்டி செவுத்துக்குள்ள குடியிருங்க ஓலை கட்டி. அதுக்குள்ள கரையான் வருமா? மனிதனுடைய சுவாசத்துக்கு எதுவும் வராது. அப்போ இந்த 10 வருஷம் நான் ஒரு 12 வருஷம் ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலன்னா, சாமி ஓடிருங்கிறீங்க. பவர் போயிடுங்கிறீங்க. அங்க இருந்து கோபுர கலசத்துக்கு ஒரு 12 வருஷம், அங்க இருந்து ஒரு 12 வருஷம் அந்த கொடி மரத்துக்கும், அங்க இருந்து ஒரு 12 வருஷம்னு சொல்லிட்டு கடைசியில ஒரு 4வது வருஷம் இயற்கையில கலந்துருங்கிறீங்க. அப்போ நீ பொழைப்புக்காக பொழப்பு தேடி வந்த இடத்துல, அதாவது இந்த வேர்ல இருந்து வந்த கிளை வந்த இடத்துல விழுத விட்டுட்டு இதுதான் என் வேருன்னு சொன்னா இது நியாயம் கிடையாது. அப்போ நான் பிறந்த இடத்துக்கு போகும்போது இந்த பூ நல்லா இருக்கணும்னா இதுக்கு வேர்ல தான் மருந்து வைக்கணும். இது இயற்கை தானே சார்? இந்த அந்த இயற்கையில காலத்துல இருந்தே இருந்து நடக்கிறது மாறிட்டீங்கன்னு தானே சொன்னேன். நீங்க இல்ல செயற்கையில இல்ல ஒரு விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ நீங்க சொன்னது ரைட்டு. இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. போன உசுர திருப்பி எடுக்கக்கூடிய சஞ்சீவனி வேறு இருக்குன்னா அது கலக்கிற இடம் கடல். நான் உங்களுக்கு கடலை பத்தி சிம்பிளா சொல்றேன். ஆக்சிஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல். கால்சியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல். ஹைட்ரஜன் உற்பத்தி ஆகும் இடம் கடல். சோடியம் உற்பத்தி ஆகும் இடம் கடல். எண்ணற்ற நதிகள் மூலிகையோடு கலப்பது கடல் பல 100 வருடங்களா. எந்த நோய் வந்தாலும் நீங்க கடல் மீன் சாப்பிடலாம். எந்த நோயும் கடல் மீனுக்கு வராது. உங்க அறிவியல்ங்கிற கண்டுபிடிப்பு, உங்க நாகரிகத்தால உருவாக்கின கண்டுபிடிப்பு உலகத்தை தாண்டி எங்க வேணாலும் போலாம். கடலின் நடுமட்டத்துக்கு போனா உங்க இது வேலை செய்யாது. அப்போ இந்த கடல்ல இருக்கக்கூடிய அல்ல குறையாத உப்பு நெகட்டிவா வெளியே தள்ளிடும். இந்த மூலிகை அப்படிங்கிறது கடல்ல எப்பவும் கலந்துகிட்டே இருக்கும். முக்கடலின் சங்கமம் திருச்செந்தூர் தென் மாவட்டங்கள்ல அப்படி ஒரு சிறப்பு. கன்னியாகுமரி அந்த மாவட்டத்துல குமரி கண்டம்னு ஒண்ணு உள்ள இருக்கு. இது இந்தியாவோட பெருசு. அப்போ அப்பேற்பட்ட இந்தியாவோட பெருசே அது மூழ்கி அடிச்சிருக்குன்னா அன்றைய காலத்தில் உள்ளவர்களும் இதை இயற்கையை பராமரிக்கல. இன்னைக்கு நாமளும் அந்த தப்பை பண்றோம். செயற்கைக்கு சப்போர்ட் பண்றோம். நாம வாழ்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறுறோம். அப்போ இந்த கடல்ல இந்த 16 ஊருன்னு சொன்னேன் இல்லையா? இந்த 16 ஊர் மண்ணை நான் மிதிக்கும் போது என் உடம்புல நெகட்டிவாவே இருக்கட்டும். உன் கிரகத்துல அந்த கிரகம் நெகட்டிவ், இந்த கிரகம் பாசிட்டிவ், இந்த கிரகம் வேலை செய்யல. அது அதனுடைய தசா புத்தி நடக்குது. இப்போ நான் அந்த எல்லா ஊரையும் மிதிக்கும் போது என் உடம்புல இருக்கிற பாசிட்டிவ் அணுக்களும் இயங்கும், நெகட்டிவ் வைப்பும் இயங்கும். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் அதை ஏன் கோயில்ல கொடுப்பாங்கன்னா அந்த எலுமிச்சம்பழத்துல மட்டும்தான் நெகட்டிவ் அண்டாது. ஏன்னா சிட்ரிக் ஆசிட். அப்ப இனி உன் குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் வராதுன்னு தான் சாமியார் அவன் கொடுப்பான்.
உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த காலத்துல இந்த மாடு காளையெல்லாம் உழவோட்டும் போது அதனுடைய நெகக்கண்ணிலையும் லாடத்துக்குள்ளேயும் நீர் சேர்ந்துரும். கெட்ட கெட்ட சகதி போகும்போது கிருமி உண்டாயிரும்னு மாட்டை மிதிக்க சொன்னது இன்னைக்கு டயர் வரைக்கும். அப்ப அந்த எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு 10 எலுமிச்சம் பழம் சாறை தேய்க்கும் போது நம்ம கண்டதை பூசி குளிக்கிறோம். அன்னைக்கு உப்பை பயன்படுத்தக்கூடாது, கரியை பயன்படுத்தக்கூடாதுன்னா இன்னைக்கு இதெல்லாம் பயன்படுத்துங்கிறான். அவன் என்ன சொன்னாலும் நீ கேட்ப. ஒரு 4 விளம்பரம் போட்டா நீ அதை வாங்குவ. அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நீ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்ற. நான் அந்த காலத்தை பத்தி பேசுறேன். அப்ப என்னோட உனக்கு புதுசா தெரியும். அப்போ இந்த உடம்புல பூசும்போது கண்டதை தேய்ச்சி குளிச்சதுனால எண்ணற்ற ரோமங்கள்ல இருக்கிற துகள்கள் ஓப்பன் ஆயிடும். அதுல இருக்க அழுகல் ஓப்பன் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க அந்த கடல்ல குளிக்கும் போது இந்த செப்டி டேங்கையும் சாக்கடையும் கிளீன் பண்றதுக்கு அன்னைக்கு பயன்படுத்துறது உப்பு. பெரிய பெரிய நோய் வந்துச்சுன்னா அந்த கிருமிகளை தடுக்கிறது உப்பு. அதை மீறி கதிர்வீச்சுல தான் இன்னைக்கு பரவி இருக்கு. ஓகேங்களா? இந்த கொரோனா வரும்போது எத்தனை பேருக்கு ஆக்சிஜன் பத்தல? ஏன் அத்தனை பேரும் கடற்கரைக்கு நீங்க அனுப்பல? கடல்ல ஏன் குளிக்க விடல? படிச்ச அத்தனை பேத்துக்கும் தெரியும் இது மருந்துன்னு, ஏன் விடல? உன் மருத்துவம் செத்துரும். ஒரு துறையை காப்பாத்துறதுக்காக பல மக்களை தானே சாகடிக்கிறீங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், அதே மாதிரிதான் ஜோதிட கலை, வைத்திய கலை, சிற்ப கலை, எல்லாமே கலைகளுக்குள்ள வந்துருச்சு. ஒரு குழந்தையை பெத்தெடுத்து கையை பிடிக்கும் போதே சொல்லிடுவாங்க உனக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. என் உடற்கூறுகளை இயற்கையா உணர்ந்தவர்கள் சித்தர்கள், என் உடற்கூறுகளை செயற்கையா படித்தவர்கள் மருத்துவர்கள். அப்போ நான் இந்த 12 ஊருக்கு எனக்கு இப்ப அயன் கம்மியா இருக்கு, எனக்கு பேரடைஸ் வந்துருச்சு. இப்ப நான் அந்த மண்ணை புதன்கிறது பெருமாள் நரம்பு, என் மாமே. அப்போ மாமேங்கிறது அப்பா வழியில அம்மா வழியில இந்த 8 வழியில எங்க வருங்கிறத நான் போய் அந்த மண்ணை மிதிக்கும் போது அது ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நான் அயன் டேப்லெட் எடுத்தா அந்த அணுக்கள் இயங்கும். அதுக்கு உண்டான நெகட்டிவ் வெளியேற்றனா அது சரியா. அதே தானே ஜோதிடர்களும் சொல்றாங்க. பல ஊர்கள் போங்கன்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஏங்க நான் அந்த பிறந்த மண்ணை மிதித்தா அந்த கோயில்ல நீ போய் தரிசனம் நான் பண்ணீங்கன்னா பிறந்த ஊரை சொல்றேன். நீங்க புதுசா ஒரு நேத்து வரைக்கும் காடு கம்மா காவாயா இருந்த ஊர்ல ஒரு கோயிலை கட்டிட்டு அந்த சாமி காப்பாத்துங்கிற, நான் பெத்த தாய் தகப்பன் காப்பாத்துவான்னு சொல்றேன். வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதாவது எப்படி சொல்றேன்னா, பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. இன்னைக்கு நமக்கு லைஃப்ல நடக்கிற நல்லதும் கெட்டதுக்கும் யார் காரணம்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லதும் கெட்டதும் அடுத்தவன் நமக்கு தர்றது கிடையாது. ஒரு விஷயத்த பொருள் அறிந்து விளக்கம் தருக. வல்லினம் மெல்லினம் இடையினம், இதுல இருந்து ஒவ்வொரு எழுத்து தான் தமிழ். இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம், இந்த ஒவ்வொரு அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த 3ம் சேர்ந்ததுதான் என் உடல். தலை உடல் கால், இந்த மாதிரி 3 இருக்கு. அப்போ 3 லோகம்னு சொல்றீங்க, 3 பிரிவுன்னு சொல்றீங்க, எல்லாமே 3. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் 3ஆவது தலைமுறை மண்ணை மிதிச்சு அந்த கடல்ல நான் காலையில பொதுவாகவே என் அணுக்கள் காலையில 4 to 6 இயங்கும். காலையில 4:30 to 6 நம்ம அணுக்கள் இயங்கும். அதை பிரம்ம முகூர்த்தம்ங்கிறீங்க. அப்ப அந்த அணுக்கள் இயங்குற நேரம் சூரியன் பூமி சுழலும் போது சூரியன் அப்ப எங்க இருக்கும்னா கடலின் மேற்பட்டத்துல இருக்கும், கடலின் மேல் மட்டத்துல இருக்கும். அப்ப நான் அந்த கடல்ல நான் குளிக்கிறேன். இந்த 16 ஊர் மண்ணை மிதிச்சு என் உடம்புல இருக்கிற நெகட்டிவ்ங்கிற வைப்பு கடலோட கலந்துருது. அதுதான் கடலை கடைந்தால் ஆழகால விஷம். இந்த உடல் என்னும் கடலை கடையும் போது, கடல்ல குளிக்கும் போது என் உடம்புல இருக்கிற நெகட்டிவ் ஆழகால விஷம்ங்கிற என் உடம்புல இருக்கிற விஷம் கடல்ல போயிடும். அமிர்தங்கிற கலசத்தை கொடுத்தது பெருமாள் கரண்டியா. அப்ப அது கடல். அந்த கடல்ல நான் குளிக்கும் போது சுக்கிரன் உச்சம் ஜாதகத்துல கடல், சுக்கிரன் உச்சம் ஜாதகத்துல கடல். அப்ப இந்த சுக்கிரன்கிற மேனி நல்லா இருக்கணும்னா நான் கடல்ல இந்த 16 ஊரை மிதிச்சு, இல்ல உங்க தாத்தா பாட்டி 8 ஊரை மிதிச்சு, உன் மனைவி அந்த 8 ஊரை மிதிச்சு, அவங்க ஈருடல் ஒரு உயிரை கலந்ததுனால இந்த 16 ஊருக்கும் போக சொல்றேன். அதனுடைய வைப்பு இருக்கும். அதனால உன் குழந்தைகள் வரைக்கும் அந்த கடல்ல குளிக்கும் போது நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வங்கிறது கிடைக்கும். இவ்வளவு பெரிய அமிர்த கலசம் பூமிக்கு 1 பங்குனா கடல் 3 பங்கு இருக்கு. ஆனா மருந்து 3 பங்கு இருக்கு. ஆனா நாம மறந்து இருக்கோம். பல தலைமுறையா மறதி தான் வியாதி. நம் தேவைக்கு ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர ஆசையே அழிவுக்கு காரணம், பேராசை பெருநஷ்டம். இன்னைக்கு வரைக்கும் உன் தேவைய நீ ஆசைய தேவைன்னு சொல்ற. நான் கார் வச்சிருக்கேன், அது என் தேவைங்கிற, அது உன்னுடைய ஆசை. உணவு தான் உணவு, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இது தேவை. இந்த பரிகாரங்கிற பேர்ல அந்த காலத்துல இந்த நான் கொஞ்சம் இந்த ஆரியர்களை பயங்கரமா திட்டுவேன். என் குடும்பம் ஒன்னா இருந்தது. இப்போ ஒரே குடும்பமா இருக்கும்போது குழந்தை குறையா பிறக்குங்கிறத சொல்லி
ஏன் பிரிக்கணும்? அதுக்கு தகுந்த உணவு எடுன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்க, உன் குறை நீங்கும்னு சொல்லாம, அதாவது 4 மாடு ஒண்ணா செஞ்சாலே சிங்கம் மிரளும். நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். 10 சிங்கம் ஒண்ணா இருக்கு. இப்ப இந்த ஓநாய் கூட்டத்தால அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஓநாய் ஒரு தந்திரம் பண்ணுது. இதை பிரிக்கணும். அப்போ சிங்கத்தை பிரிச்சு கடைசியில அந்த சிங்கத்துக்கு ஜாதகம் பாக்குது. இந்த குட்டியால உனக்கு ஆபத்துன்னு குட்டிகளை பிரிச்சு வேலைங்கிற பேர்ல அங்கங்க அனுப்பிச்சிருது. இப்படி வேலைங்கிற பேர்ல அங்கங்க அனுப்பிச்சு இந்த குட்டிகளின் வாழ்க்கையை இந்த சிங்கத்தை நேர்ல அடிக்க முடியாது, கடைசி வரைக்கும் அனாதையா போடுது. இப்போ இந்த ஓனாய் அறிவை திருடு. எப்படி? நீ இதை பண்ணுனாதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ இதை அதாவது அவனுக்கு பரிகாரமா நான் என்ன கொடுக்கணும் தெரியுமா உங்களுக்கு? என் தோஷம் போகணும்னா அரிசி, எப்படி பச்சரிசி, அவன் திங்கிற அரிசி தான் நான் கொடுக்கணும். பச்சரிசி, நெய், பருப்பு, அவனுக்கு தேவையான உணவுப் பொருள், காய்கறி, இதை நான் கொடுத்து, இது போக என் மானத்தை மறைக்கிறதுக்கு எனக்கு துணி இருக்காது. அவன் மானத்தை மறைக்கிறதுக்கு நான் துணி வாங்கி கொடுக்கணும். எப்படி? என் வீட்டுல உணவு பட்னியா போட்டு அவன் வீட்டுல இருக்கிற மானத்தை என் வீட்டுல உள்ளவங்களுக்கு துணி இல்லாம அவன் வீட்டுக்கு துணி எடுத்து கொடுத்து அவன் வீட்டுல உள்ள வாடகை இதெல்லாம் கட்டுறதுக்கு நான் பணத்தையும் சம்பாதிச்ச என் உடல் உழைப்பையும் கொடுத்தா என் தோஷம் போகுங்கிறான். அதை இதை கண்டுபிடிச்சு நீ அடிக்க போயிட்டீங்கன்னா அவங்க சொல்றான், என் தலைமுறையினரை நீ அடிச்சீன்னா 7 தலைமுறைக்கு தோஷம் மட்டும்னா. அப்படின்னா என்னது? இவன் தோஷம் கீசங்க அவன் பிள்ளைக்கு வருங்கிறான்னு பயந்து விட்டாங்க. என் குலத்தில் ஒருத்தியை நீ தொட்டா உன் தலைமுறையே விளங்காது. அப்ப அவன் வம்சத்தை பாதுகாக்கிறதுக்கு 1000 மூல திருட்டு பண்ணும்போது தமிழ்ல ஒருத்தர் இருக்க மாட்டான்னு சொல்றதுக்கு. எனக்குள்ள இருக்கிற அணுக்கள் என்ன இயக்குதுன்னா என் முன்னோர்கள் என்னுள்ள இருந்து இயக்குறாங்க. இந்த தசை குரு தசை. அப்ப குருங்கிறது எங்க அப்பா, எங்க அப்பாங்கிறது எத்தனை பேரு? என் அப்பாவோட அப்பா. அவங்க அந்த புத்தி வரும்போது, அந்த தசா வரும்போது நான் பூர்வீகம் சென்று அதை மிதிக்கும் போது எனக்கு அந்த 8 வழி என்ன சொல்ல வர்றீங்க? அவங்க பாக்குற அந்த ஜாதக முறைக்கும் நாம தமிழர்களா பாக்குற முறைக்கும் வேறுபாடு இருக்கு. நீங்க ஜோதிட கலைங்கிறது மனிதன் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தையும் வளமோடு வாழ்றதுக்கு தானே ஜோதிடம். ஜோதிடத்துல 4 திசைங்க, 4 பக்கம், 8 திக்குங்க. நாம வாழ்றது 4 திசை 8 திக்கு தாங்க. அதை வாஸ்துன்னு ஒருத்தன் கொண்டு வந்துட்டான். ஒருத்தன் சொல்றான் கீழே தென்கரை நீண்டு இருந்தாலும் அதை சொல்லலாம். தென்கரை நீண்டு இருந்தா தைராய்டு வரும். வீடே இல்லாதவனுக்கு எது நீண்டு இருக்கணும்னு கேட்டு நான் என்ன சொல்றேன், எனக்கு உன்னுடைய சாஸ்திரத்தை நம்புறவங்கிட்ட சொல்லு. இறைவனை என் தாய் தந்தை. வீடே இல்லாதவன் யார சொல்றீங்க? எனக்கு புரியல. பிரபஞ்சமே நம்ம வீடுங்க. அதாவது வானம் கூரை, பூமி தான் தர, இதுதான் நம்ம வீடு. இதுல நாம சுருக்கி ஒரு பில்டிங்கை கட்டிக்கிட்டு இது என் வீடுங்கிறோம். இயற்கை தான் நம்ம அரண். நம் பாதுகாவலர்கள் இயற்கை. நாம் இயற்கையின் பிள்ளைகள். சூரியன் வரைக்கும் கிரகங்கள் வரைக்கும் நம்ம முன்னோர்களா போட்டுட்டீங்க. உங்களை இயக்குறது கிரகங்களும் பிரபஞ்சமும்ங்கிறான். நீங்க விடுற மூச்சு காத்து அப்படிங்கிறது கார்பன் டை ஆக்சைடு வெளியில விடுறீங்க. கெட்டதை நீங்க வெளியில விடுறீங்க, நல்லதை எடுத்துக்கிறீங்க. ஒரு அரளி செடி இருக்கு, அதுல பூக்கள் ஆக்சிஜனை தரும், விதை உங்களை கொன்னுடும். அந்த செடி அதீத வெப்பத்தை உள்வாங்கும். நீங்க அதுல பூவை எடுத்து இறைவனுக்கு சூடுறீங்க. ஏன்னா கருவறையில காத்து போக இடம் இருக்காது. அப்போ அங்க ஆக்சிஜன் வேணுங்கிறதுக்காக அரளி செடி. அப்போ பிரபஞ்சத்துல இருக்கிற நல்லதை நீ எடுத்துக்கிற, கெட்டதை நீ விட்டுற. அதே மாதிரி நம்ம உடம்பு இயற்கை தானே சார். இத கண்டுபிடிச்சது அறிவு தானங்க. இப்ப இந்த அறிவை தானே அடமானம் வச்சுட்டோம். இன்னொருத்தன் சொல்ற பரிகாரத்தை கொண்டு போய் எரிக்கிறீங்களே, காற்றை மாசுபடுத்துறீங்களே, இயற்கையில இருந்து செயற்கைக்கு போயிட்டீங்களே. இயற்கை வேறு, செயற்கை வேறு. செயற்கை ஒருபோதும் இயற்கையா மாறாது. தாய் நம்ம பெற்ற அன்னைக்கும் வளர்த்த அன்னைக்கும் வித்தியாசம் இருக்கும். தாய்ப்பாலை தாயை தவிர வேற யாரும் ஊட்டல்ல, காட்ட கூட முடியாது. என் அன்னை, என் தாய் தந்தைக்கு மிஞ்சிய குரு உலகத்துல கிடையாது. என் தாத்தா பாட்டிக்கு மிஞ்சினிய தெய்வம் வேறெங்கும் கிடையாது. உங்க தாத்தா பாட்டி நீங்க தெய்வமா வணங்கி நீ சொல்றீங்களே கோயில் கோயிலா போய் வணங்குறேன். உங்க தாத்தா பாட்டி கதையை ஒரு 48 நாள் தெய்வம் ஏத்தி நீ வீட்டுல மனசார கும்பிடு. ஏன்னா உடம்புல அந்த அணுக்கள் இருக்கு. நம் தூங்கும் போது நம்ம கனவுல வருவாங்க. இறைவனை உணரலாம். நாம உடல் தூங்கும் போது எங்க போகுதுன்னு தெரியாது உயிர். அந்த எண்ணத்தை காட்டுறது எது அப்படின்னா அந்த காட்சி தான் இறைவன். அப்ப நம் முன்னோர்கள் தேடுறாங்க. உடல் அழியும், உயிர் அழியாது. உடலுக்கு சந்திரன், உயிருக்கு சூரியன். சூரியன் மறையும், மறைவது போல் இந்த உலகம் காட்டும், மீண்டும் உதிக்கும். எதன் மூலமா? கடல் மூலம். அதே மாதிரி இந்த சந்திரன் என்பது வயிற்றுல குழந்தை, அது தணிக்கும். அந்த உயிருக்கு உருவம் கொடுத்து தனிச்சு வளரும்.
அதே மாதிரி இந்த உடல் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் வளர்ந்து தேயும் சந்திரனை போல. அப்ப இந்த உடல் அழியும், உயிர் அழியாது. உயிர் என்பது சூரியன், சந்திரன் என்பது உடல். அப்போ உடல்ல சத்து போகுமே தவிர செத்து போகாது. மானிடர் ஆன்மா மரணம் எய்தாது மறுபிறவி எடுக்கும் மேனியை கொள்வாய், பிறப்பும் நானே, இறப்பும் நானே, பாவமும் நானே, புண்ணியமும் நானே, சகலமும் என்னுள் அடக்கம். கடலுக்குள்ள அப்ப அடங்கிடுங்கிறார். நீங்க வந்து யாரோட ஒரு உயிரோட மறுபிறவின்ற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. ஏங்க ஒரு மனிதனுடைய அதாவது நான் நிறைய விஷயங்கள் நான் நிறைய கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பார்த்துட்டேன். இந்த சின்ன வயசுலயே அந்த குடுப்பினை எனக்கு என் தேவைக்கு போக மீதி காசு போறேன். என் என் முன்னோர்கள் வாழ்ந்த அந்த கிராம தேவதைகளை வளர்த்து அந்த மாதிரி கோயில் கட்டி 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 அதாவது விட்டு போனதை புறம் கட்டிட்டே இருக்கேன். அது எனக்கு காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கு, நிறைய வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரு காட்சி பார்த்துருக்கேன். என் பெயர் சிவன், உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும், இது என்னுடைய கருமருந்துன்னு விபூதியை தான் கொடுத்தார். அந்த சாமி செலுக்கும் போது சர்ப்பம், சூளம், கையில கபாலம் அப்படிம்பாங்க. கபாலம்னா திருநீர் கொப்பரைக்கு பேரு கபாலம். அந்த திருநீர் கொப்பரையில என்ன இருக்கும்னா விபூதி. அப்போ சிவன் எங்க இருக்காரு? சுடுகாட்டுல. உங்களுக்கு பார்வதி எங்க இருக்கு? சுடுகாட்டுல. உங்களுக்கு ஹரிச்சந்திரன் எங்க இருக்காரு? ஒரு மன்னனா பிறந்து அத்தனை இழந்தவன் இருக்கிறது சுடுகாடு. உங்க சயின்ஸ்ல சொல்றான், ஒரு துராத்மா மரணம், துராத்மா உன்னை பழி வாங்குவோம். ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறம் சயின்ஸ்ல சொல்றான், கடைசி 7 செகண்டோ 7 நிமிஷமோ நீ ஒரு 30 வருஷம் கழிச்சு ஒருத்தன் பார்த்தா நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? அது மாதிரி இந்த மூளை உங்க சின்ன வயசுல இருந்து நடக்கிற எத்தனையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்குமா இந்த மூளை. அப்போ கடைசியில சாவர அந்த 7 செகண்ட் 7 நிமிஷத்துக்கு முன்னாடி உன் வாழ்க்கையிலேயே நடந்த பெஸ்ட் சந்தோஷமான நிகழ்ச்சி எதுவோ அத்தனையும் தக்க வச்சுட்டு அந்த மூளை சாவுமா உயிர் போனதுக்கு அப்புறம். அப்புறம் எப்படி ஒரு ஆத்மா பழிவாங்கும்? அதனாலதான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், மேல் ஜாதி கீழ் ஜாதி எந்த உறவும் இல்லை, இங்க எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி அங்கதான் இறைவனை வச்சிருக்காங்க. யார? சிவனை. என் பெயர் கிருஷ்ணன், உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போ அப்படின்னு வரணும். அதாவது பிரம்மா எழுதின தலையெழுத்தை மாற்றி எழுதிய முருகனின் அம்சம் நம்பூதிரி முருகன். அதாவது கொண்ட போட்ட அவர் ஒரு குருவாய் இருந்த ஒரு முருகன். அவர் எனக்கு பண ஓலையை பணம்பாளையால் பிரட்டி உன்னுடைய ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம், பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும், அதை எடுத்துரைக்கவே இந்த பிறவின்னு எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் நான் இதை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 4 வருஷம் 5 வருஷமா. இதுக்கு முன்னாடி நான் போகாத ஜோசியம் கிடையாது, நான் போகாத கோயில் கிடையாது, நான் பண்ணாத பரிகாரம் கிடையாது. இதெல்லாம் ஏமாந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் பேசுறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் 4 பேத்துக்கு சொல்றேன். 10ல் 2ஐயாவது காப்பாத்த நினைக்கிறேன். புரியுதுங்களா? நான் நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு. இந்த ஜோதிடம்ங்கிறத அதனாலதான் நான் அந்த ஜோதிடத்துல பிரிவுகள் இருக்கு. என்னால நிறைய விஷயத்துக்கு வழிகாட்ட முடியும். போகிறதுக்கு தயாரா இருக்கிறவங்க என்னை தேடி வரலாம். விதியை மதியால் வெல்லலாம். நாம விடுற கார்பன் டை ஆக்சைடு மரஞ்செடி கொடிங்கிறது அது ஆக்சிஜனை வெளியில விடும். இரவு நேரங்கள்ல சில மரங்கள் விட்டதை தானா எடுத்துக்கும். சில மரங்கள் மட்டுமே நமக்கு கொடுத்ததை 24 மணி நேரம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அந்த மரத்துக்கு அது கெட்டது, நாம விடுற கார்பன் டை ஆக்சைடு அதுக்கு நல்லது. நீங்க ஒரு விதைய போட்டுட்டு மூடி வச்சிருங்க, காத்தே போகாம செடி முளைச்சிரும். இதே நம்மள மூடி வச்சிருங்க, உசுறு போயிடும். புரியுதுங்களா? அப்போ இயற்கையின் தீங்கு நமக்கு நல்லது, நமக்கு தீங்கு இயற்கைக்கு நல்லது. அந்த இயற்கையை தான் நீங்க அழிக்கிறீங்க, செயற்கை நல்லதுங்கிறீங்க. இயற்கை விடுற ஆக்சிஜன் ஒரிஜினல், உன்னுடைய செயற்கை ஆக்சிஜன் போலி. அப்போ போலின்னு வரும்போது நம்மளுடைய தலைமுறை அழிஞ்சிடும். இயற்கையின் படைப்பால் உருவான நாம இயற்கையை சார்ந்து இயற்கை உணவு அறிவியல் விஞ்ஞானம் அறிவியல் வளர்ச்சி அறிவியல் அதெல்லாம் தேவையில்லைன்றீங்களா? இல்ல, அறிவியல் என்ன? நான் படிச்ச அறிவியலுங்கிறது அறிவியல்ல ஒரு 3 பார்ட் இருக்கும், சமூக அறிவியல் ஒரு 3 பார்ட் இருக்கும். இந்த அறிவியல்ல நான் இயற்கை மரத்தை பத்தியும் மண்ணை பத்தியும் செடியை பத்தியும் கொடியை பத்தியும் அதனுடைய தன்மையை தான் அறிவியல்னு படிச்சேன். நீங்க அதுக்கு மேல ஒன்ன கண்டுபிடிச்சிட்டு இது அறிவியலுங்கிறீங்க. இது நம்ம கண்டுபிடிச்சது இல்ல, வெளிநாட்டுக்காரங்க அடுத்தவன் சொத்து எனக்கு தேவையில்லை. எனக்கு என் முன்னோர்கள் விதைத்த அறிவியல் போதும். இயற்கை தானே. இயற்கையை ஒன்றி வாழறதுதான் வாழ்க்கை. ஜாதகம் இயற்கைக்கு திருவிழா தான் தை திருவிழா. சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்வட்டமும். என் தாத்தாவை வச்சுதான் மத்த எல்லாமே. உயிர் கொடுத்தது இல்லைன்னா எனக்கு உறவுகள் கிடையாது. அதே மாதிரி என் தாய் தந்தையை வச்சுதான் எல்லாம், என் கடவுள்.
அதே மாதிரி இந்த இயற்கைக்கு திருவிழா தை திருவிழா, தமிழனின் திருவிழா, இயற்கை எய்தியவனின் திருவிழா. நீங்க இயற்கையில இருந்தா கோபுர கலசத்துல என்ன வைக்கிறீங்க? நவதானியம் தான் வைக்கிறீங்க, அந்த நவகிரகத்தை வைக்கிறீங்க. இயற்கையில் கலந்தவர்கள் இறைவனோடு உறவாட முடியும் தான் கர்த்தர் சொல்லிட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்லுவாரு? பிதா சுதன் பரிசுத்த அவர் இறை தூதர். அதனாலதான் 70% எனக்கு தமிழ இந்துவா இருக்கிறவன் அதுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறான். அதான் அழியுது. எப்படி? கர்த்தரா இருக்கிறவன் அவரை இறை தூதுவனை நினைச்சு என் பிதா சுதன் பரிசுத்த ஆவியில என் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறான். அந்த கர்த்தர் இறைவனுக்கு தூது போறாரு யாரு? என் முன்னோருக்கு. என் இந்து மதத்துல இருக்கிறவன் அவன் செத்து போயிட்டான்னு அவன் உடம்புல அந்த அணுக்களை உயிரோட வச்சுக்கிட்டு செத்து போயிட்டாங்கிறான். அதனால இவன் உடம்புல சத்து போகுது. என் முன்னோர்களை இவன் வழிபடும் போது அந்த கர்த்தரை விட என் இந்து அப்ப இந்த வழிமுறைகள் எல்லாமே தவறுன்னு சொல்ல வர்றீங்களா? வழிபாட்டு முறையை மாத்திட்டாங்கன்னு சொல்ல வரேன். தமிழனுடைய பாரம்பரியம் பண்பாடு ஒரு குடும்பத்தோட ஒன்றி வாழும்போது என் குடும்பம்னா என்ன, நம்ம வீட்டுக்கு என்ன, எந்த கோயில், இது என்ன முறை, இது என்ன உறவு. இப்போ உங்களுக்கு பூர்வீகம் தெரியல, நீங்க நீங்க எப்படியோ வேணா பொண்ணு எடுக்கிறீங்க. ஒரு 3 தலைமுறைக்கு அப்புறம் உங்க கம்யூனிட்டியில தான் பொண்ணு எடுப்பேன்னு நினைக்கிறீங்க. உங்க அப்பா கூட அம்மா கூட பிறந்தவங்க 6-7 பேர் இப்படி 2 தலைமுறைக்கு வருது. நீங்க அந்த உறவுகள் பழக்க வழக்கமே இல்லை. நாளைக்கு அதே கம்யூனிட்டியில அக்கா பையன் உங்க தம்பி பையனையோ தங்கச்சி பையனையோ கட்ட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? அதே மாதிரி உறவுகள் தான் கை கொடுக்கும். உறவுகளை நம்பாதவன் தான் வாழ்க்கையை கெடுக்கும். உறவுகளோடு வாழ்வது வாழ்க்கை. உறவுகளற்று வாழ்பவன் தான் ஒரு கட்டு விறகுல வெந்துகிட்டு இருப்பான். அது வேட்கை. இன்னைக்கு அத்தனை பேரும் அந்த சுடுகாட்டுல வெந்த மாதிரி தான் வாழ்க்கையில கலியுகத்துல வெந்து திரியிறான். கூடி வாழு கோடி நன்மை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. உறவுகளோட வாழ்ந்தால் சகல நன்மையும் உன்னை கிட்டும். பூர்வீகம் தாய் தந்தை வழி தெய்வத்தை வணங்கினா அந்த வேர் நல்லா இருக்கும், இந்த செடி நல்லா இருக்கும், இந்த மரம் நல்லா இருக்கும், அதில் வளரக்கூடிய அடுத்த பூக்கள் காய்கள் நல்லா இருக்கும். இதே இயற்கையை விட்டுட்டு போனா இந்த மீடியாவில் பார்க்கக்கூடிய கண்டதை நம்ம பார்க்க வேண்டியது. புரியுதுங்களா? இன்னும் இந்த அந்த இது அழிஞ்சிரும், இது அழிஞ்சிரும். விதியை மதியால் வெல்லலாம். மதினா உடலையும் சொல்லலாம், அறிவையும் சொல்லலாம், நம் தாயையும் சொல்லலாம், சந்திரன்ங்கிற உங்களுக்கு அந்த அத்தனையும் சொல்லலாம். நமக்கு அவ்வளோ ஒரு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது தானமும் தவமும் தான் செய்தல் அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இப்படி நிறைய விஷயங்களை அவைய பாடி நிறைய விஷயங்களை மறைச்சு சொல்லி நம்ம மக்கள் அறிவு சார்ந்த பெருமக்கள் அதை புரிஞ்சுப்பாங்க. 2 அடி திருக்குறளுக்கு ஒரு பக்கம் விளக்கம் வரும், அது நம் மக்கள் அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னா, இன்னைக்கு தமிழே படிக்கவே தெரியல, தமிழ் படிக்க தெரிஞ்சவனுக்கு பொருள் தெரியல, தமிழ் மொழினா என்னன்னு தெரியல, உனக்கு எப்படி விளக்கம் தெரியும்? வாழ்க்கைங்கிற ஒளி தமிழ், அதை நீ வச்சு அழிச்சிட்ட. வழக்குங்கிற மொழி வேற ஒண்ணு. மம்மினா இங்கிலீஷ்ல, தமிழ்ல பிணம்னு பேரு. ஆனா நாம மம்மி வா அப்படின்னு கூடுவோம். அப்ப எங்க அம்மா பிணமா? எனக்கு பிற மொழி என் மொழியில் வேற அர்த்தம். அது உனக்கு தாய்மொழி, அது நீ வச்சுக்க. என் தாய்மொழி அதுக்குள்ள, என் தாய்மொழிக்குள்ள புகுத்தா. என் வழி வேறு, உன் வழி வேறு. புரியுதுங்களா? ஆனால் பிற மொழிகள் கத்துக்கிறது தவறு இல்லையே சார்? இருங்க, 4 விஷயத்துல தெரிஞ்சு நல்லது. பாரதியார் கூட இதானே சொல்லியிருக்காரு, யாம் அறிந்த மொழிகளிலே அப்படி. அப்ப அவர் பல மொழி கற்றுக்கொண்டதால் தானே இந்த மொழி மாதிரி ஒரு சிறப்பான மொழி. தமிழ் மொழி மாதிரி சிறப்பு கிடையாது தானே? அந்த காலத்திலேயே அதை சொல்லி வச்சிருக்காரு. ஒரிஜினல் தமிழ் யாராலும் பேச முடியாதுங்க. இருக்கிறதையும் கெடுத்துறாதீங்கிற. நீங்க இங்கிலீஷ்ல பேசினாதான் கௌரவங்கிறீங்க, தமிழ்ல பேசினா அவனுக்கு வேலை தருவானா? தமிழ் டிகிரி முடிச்சா கவர்மெண்டே வேலை தராதுங்க. என்னங்க நீங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் பேசுறீங்க. ஆனா எந்த கற்காலம் புரிபவர்கள் கற்காலத்திலே எப்படி சார் ஒரு மனிதன் வாழ முடியும்? அப்ப வளர்ச்சியே இருக்காது. தேவைக்கு மேல உள்ளது ஆசைங்க. ஆசைக்காக வாழக்கூடாது, தேவைக்காக வாழணும். அடுத்த தலைமுறையை நீங்க யோசிக்கணும். சரி சார், அன்னைக்கு நான் சொல்லிடுறேன், ஒரு குளம் வெட்டினாங்க, அந்த குளத்தினுடைய மண்ணு சரியக்கூடாதுன்னு ஆழ மரத்தை நட்டினாங்க. காரணம் என்ன? வெறும் மண் செவரு தாங்க. அந்த மண்ணை சரியாம அந்த ஆலமரம் பிடிச்சுக்கும். இன்னைக்கு எங்கேயாவது ஒரு குளம் தூர்வாரி பார்த்திருக்கீங்களா? தூர் வாடுறாங்க, நிறைய குளங்கள் தூர் வரப்படுகிறது இன்றைக்கு. அதையெல்லாம் கல்ல வச்சு கட்டினாலும் தண்ணி அணை கட்ட முடியாது, இயற்கையால் அணை கட்ட இயலும். அதாவது கடல்ல இருந்து மேகங்கள் உருவாகும், மேகங்கள் மழைப்பொழிவு ஏற்படுத்தும்.
அந்த மழைப்பொழிவு நமக்கு நீரை கொடுத்து மீண்டும் பாறையை முட்டி கொண்டு மேலே இருந்து வரும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூறும் அறிவு. தோண்ட தோண்டதான் அறிவு பிறக்குமே தவிர எனக்கு மேல இருந்து கொட்டுன்னு வாயை பிளந்தா ஒண்ணும் கொட்டாது. நீங்க மரத்தை பூரம் குட்டையா வச்சுட்டீங்க, எங்க இருந்து மழை வரும்? கடல் தண்ணி தான் உள்ள வரும். ஆனா வெள்ளமா நீங்க வருது சார் கேட்டா நீரால உலகத்துல. இருங்க, நீரால இன்னைய தேதிக்கு அது அமெரிக்காவா இருக்கட்டும், என்ன துபாயிலே மழை வந்து வெள்ளம் வந்து அடிச்சிட்டு அது போகுது. உங்க அரசியல் அப்புறம் content. எப்படி சார் அரசியலை உங்க பத்தி அரசியல் content. இயற்கைய பத்தி பேசுறேன் இல்ல சார். அது இதுல இயற்கை அரசியல் எதுவுமே இல்ல. இல்லை. நீங்க வெளிநாட்டை கொண்டு வந்துட்டீங்களா, இது அரசியல் கண்டென்ட். அதுவும் அரசியல்ல பேசுறீங்க. இல்லையா? அப்ப இந்தியாவிலும் வந்து வெள்ளம் வருகிறது, ஒரு வருடமும் வெள்ளம் வருது. நீங்க சொல்றீங்க குட்டையான மரம் வச்சதாலதான் மழை வரல. இன்னைக்கு வெள்ளம் வந்து தத்தளிக்கும் நிலைமை தானே இருக்கு. நீங்க வந்து 4 பேருக்கு என்ன போஸ்ட்ல இருக்கீங்க? நான் பயிற்சியாளரா இருக்கேன் ஒரு சார். பயிற்சியாளர்னா நமக்கு ஒரு விஷயம், இப்ப எனக்கு ஒரு விஷயம் நான் தப்பு பண்றதாவே இருக்கும், எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னு நான் சொல்றேன். அப்ப நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுக்கு அந்த விஷயத்துக்கு பதில் தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு சொல்லணும். அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் எனக்கு தெரிஞ்ச கருத்தை உங்ககிட்ட சொல்லும்போது, இது இப்படி இல்லப்பா இப்படின்னு நீங்க ஒரு கருத்தை சொல்லும்போது, இதில் நான் பிழை செய்திருந்தாலோ அல்லது நீங்கள் பிழை செய்திருந்தாலோ இதில் எது சரியான கருத்துங்கிறது சமநிலைக்கு வந்திருக்கும். நாம என்ன சொல்லிடுவோம், எனக்கு இது தெரியும். அப்ப இவனுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சரின்னு சொல்லுவேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சரின்னு சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் ஒரிஜினல் தவறு தெரியாது. இருக்கு சார். ஆ? இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க கருத்துக்கள் உருவாகும் இல்ல, போது நான் வளர்ச்சி இருக்கு. நான் இவ்வளவு நேரம் பேசுனத கவனிச்சீங்கன்னா, செயற்கை அப்படிங்கிறது மரத்துல கூட இல்லை, மண்ணுல வரைக்கும் நீங்க எதுல செயற்கை கொண்டு வந்தாலும் அது பேரழிவை தான் ஏற்படுத்தும். புரியுதுங்களா? நான் சின்ன பையனா இருக்கும்போது காய்ச்சல் தலைவலிக்கு மாத்திரை மளிகை கடையில கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டை தான் கிடைக்கும். நாட்டுக்கோழி முட்டை தான் கிடைக்கும். என்னுடைய இயற்கையான அத்தனை பொருளும் போச்சு. இன்னைக்கு அத்தனையும் செயற்கை. தெருவுக்கு 10 மெடிக்கல் இருக்கு, ஏன் உங்க நோய் குறையல? மருந்து இருக்கு. நீங்க மக்கள் கடலுக்கு தொகை அனுப்புறீங்களா? அதிகமாயிடுச்சு இல்ல சார்? ஏங்க கடல் 3 பங்குங்க. இப்பதானே படிச்சு சொன்னேன். மருந்து இருக்கு. நீங்க அங்க விட மாட்டீங்க. அங்க சாமிங்கிற கோயிலுக்கு போக சொல்றீங்க. எதுக்கு? ஏன் சார் விடல? எல்லாரும் போறாங்க, கடலுக்கு போய் குளிக்கிறாங்க. திருச்செந்தூர் போனாலும் குளிக்கிறாங்க, எங்க போனாலுமே கடல்ல நான் சொன்னதை குளிக்கிறாங்க. ஃபாலோ எல்லாம் பண்ணும்போது நான் இதோட நிறுத்த போறதில்ல. எனக்கு மருத்துவத்துறை ஒன்றும் எதிரித்துறை கிடையாது. ஆனா மக்களை நேசிக்கிறேன். எனக்கு மக்கள் தொண்டு, மகேசன் தொண்டு, என் தொண்டு இறை தொண்டு, அதில் என் தொண்டு சிறு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பேன். யார் தட்டா நிக்க மாட்டேன். உங்களோட இந்த கருத்துக்கள் ம். இதையெல்லாம் வச்சு நீங்க மக்களுக்கு இன்னும் நல்ல சேவை செஞ்சு, மக்களுக்கு வந்து இந்த நோய் குறைபாடுகள் இல்லாம செய்யறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வயசுல இந்த பெரியவங்க முறைகளை இல்ல சரியா ஒண்ணு எது சொல்லிடுறேன். தவறு எது என்று பிரித்து அறிந்து அதை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே உண்டு. மருத்துவருக்கும் உண்டு, நமக்கும் உண்டு, மக்களுக்கும் உண்டு. மருத்துவர், என்னுடைய மருத்துவர் சித்த மருத்துவர். சரி, ஓகே, அதை விட்டுடுங்க. ஆஹ், வயதில் பெரியவர்கள் என்னை வாழ்த்தலாம், வயதில் பெரியவர்கள் என்னை வாழ்த்தலாம், வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் இறைவன் இல்லை, என் மூதாதையர் தான் எனக்குள்ள இருக்கக்கூடியது இயக்கிறது. என் நாவிலிருந்து இயக்குவதும் என் முன்னோர்கள் தான் இறைவன் சொல்றேன். அந்த கிரகங்களால் உருவாக்கப்பட்ட இறைவன் நேர்ல, அந்த சராசரத்துக்கு மேல் இறைவன்னா அந்த கிரகங்கள் வரைக்கும் தேவதை தான். ஓகேங்களா? அப்ப என் முன்னோர்கள் தேவதை, அந்த இறைவன் கிட்ட வர வாங்கி தரக்கூடிய சக்தி என்னை பெற்றவர்கள், என்னை ஈன்றெடுத்தவர்களை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. அதனால அவங்கவுங்க பெத்த தாய் தகப்பங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. யாரும் பிறர் காலில் விழாதீங்க. சாமியாருன்னா யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. ஒரு பெண் விதவைய ஒரு நல்ல காரியத்துக்கு எடுத்து கூட்டிட்டு போவீங்களா? விட மாட்டீங்க. அப்போ அதையெல்லாம் மாறிடுச்சு இருங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. கெட்டதுக்கு மாறிச்சுன்னா நல்லதுக்கு நான் மாத்துவேன். நான் சொல்லிடுறேன். அதாவது சாமியார் என்பது ஆண் விதவை, குடும்பத்தில் வாழ தகுதி இல்லாதவன், குடும்பத்தை இழந்தவன், உறவுகளை இழந்தவன், உறவுகளை அற்றவன், குடும்பம் இல்லாதவன், அவன் பரதேசி, அவன் அன்னக்காவடி, பிச்சைக்காரன், பிச்சை எடுத்து வாழ்ந்தவன், அவன் நாட்டில் வீட்டிலேயே வாழ தகுதி இல்லாதவன். அவன்கிட்ட கொண்டு போய் நாட்டை கொடுத்து வச்சிருக்கீங்க, விட முடியாது. பிச்சைக்காரன் பிச்சையா தான் இருக்கணும். 4 தலைமுறையை பார்த்தவன் தான் தாலி எடுத்து கொடுக்கணும். 4 தலைமுறையை பார்த்தவன் தான் நல்லது கெட்டது சொல்லணும். உனக்கு ஒரு தலைமுறையே வாழ தகுதி இல்லை, நீ வீட்டுக்கே தகுதி இல்லை. தலைமுறை இல்லை என்று நீங்க சொல்ல முடியாது சார். அரசியல் வேண்டாம் நமக்கு. அவை இல்லை என்று யாரும் மறுப்பதற்கில்லை. ஒருத்தரையும் விட போறது இல்லைங்க. நீங்க என்னுடைய பதிவுல 105வது பாட்டோ 106வது பாட்டுக்கோ வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கேன்.
கண்டிப்பாக நிறைய நீங்க பேசணும். நிறைய கருத்துக்கள மக்களுக்கு தெரிவிக்கணும். மக்களும் இதை உணர்ந்து, அறிந்து, அவங்களோட அறிவுத்திறனுக்கு ஏற்ப அத புரிந்து, அத வந்து எடுத்துக்கிட்டு, அத செயல்படுத்தணுன்றது தான் எங்களோட ஆர்வமும். எல்லாருக்கும் நன்மையான விஷயத்த யாரும் வேணான்னு சொல்ல போறதில்ல. ஓகே. உலகத்துக்கு நன்மை அ நெறையாவே வரட்டும். உங்கள் மூலமா அது நெறையா நடக்குதுன்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார்.